ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதைப் போல விரிவாக எங்களுடைய புகாரை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் குற்றம் சாட்டுவதே அந்த ஆர்வம் இதுதான். ஆக அவரே வைத்து விசாரணை செய்வது என்பது சரியாக இருக்காது. குற்றவாளியே விசாரணை நடத்துவது முறையாகவும் இருக்காது என்பது சட்டத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆகவே முறையான விசாரணை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தோழர் குறிப்பிட்டதைப் போல அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் அனைவரும் கூடி எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் கூடி இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். காரணம் என்னென்றால் ஜனநாயக படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆக சட்ட ரீதியாகவும் கட்சி அமைப்பின் சார்பாகவும் கூடி முடிவெடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற அனைத்து முயற்சியிலும் இந்த கூட்டணி ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மபுரியில் வாக்குச்சாவடி கைப்பற்றல் மறுவாக்குப்பதிவு நடத்தணும் நடைபெற்றிருக்காங்க. அதை பற்றி பேசியிருக்கீங்களா தலைமை தேர்தல்? இல்லை, இன்னைக்கு மதுரை மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே அதெல்லாம் புகாராக கொடுத்துட்டோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நேற்று ஒரு இன்சிடென்ட் வச்சு தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா அது மட்டும்தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. காரணம், விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவன் தெளிவாக அதனுடைய ஏன் அப்படி செய்தார் என்ற நோக்கத்தை விரிவாக செய்திருக்கார். ஏன்னா அன்போல்டு போஸ்டல் பேலட்ஸை அது யூஸ் பண்ணுவதற்குரிய எல்லா வகையான ஏற்பாடும் நடந்திருக்கிறது. அதுதான் உள்நோக்கமாக இருக்க முடியும். ஏன்னா அந்த கான்ஸ்டியூன்ஸில் 40% தான் இந்த போஸ்டல் ஓட்டு பதிவாகி, மீதி இருக்கிற 60% ஓட்டை டேம்பர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதிகமான போஸ்டல் ஓட்ஸ் இருக்கிறது மதுரை கான்ஸ்டியூன்சில் என்பது எல்லோரும் அறிந்த உண்டு. மதுரையில் நடந்திருக்கிற சம்பவம் மட்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. எனவே மதுரைக்கு மட்டும் இந்த புலனாய்வு அல்ல, மிச்சமுள்ள 38 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றனவா, அவை வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் முத்திரையிடப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும், அதேபோல் அந்த ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் அவை முத்திரையிடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும். அது குறித்து விரிவான அறிக்கையை 2 நாளில் தலைமை தேர்தல் அதிகாரி வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடையே அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இப்படி சம்பவம் நடந்திருக்குமா என்கிற சந்தேகம் இப்போது எழுகிறது. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி முயற்சியாக தெரிகிறது. ஆளும் கட்சிகள் 2 கட்சிகள் ஒரே அணியில் இருப்பதால் அதிகாரிகள் அனைவரும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சி நிர்வாக அதிகாரிகள் ஆளும் கட்சி தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்பது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிப்படையாக தெரிந்தது. இப்போது எண்ணிக்கைக்கு முன்னால் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பு நல்க முயற்சிக்கிறார்கள் என்பது மதுரையிலே வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. எனவே 39 தொகுதிகளிலும் இது தொடர்பான ஆய்வை நடத்த வேண்டும், அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். சார், இப்போ தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தேர்தல் அதிகாரி கிட்ட முறையிட்டு வரீங்க. உங்களுடைய முறையீட்டுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருக்கா இல்லையா? அப்படியெல்லாம் முறையீட்டுக்கு பண்ணியிருக்கிறோம். பதில் மக்கள் கிட்ட தான் கேட்கணும். இது செய்யலைன்னா தலைமை தேர்தல் அது பார்த்துருக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை என்றால் நீதிமன்றம் இருக்கிறது. முறையிட்டு இருக்கிறோம். நீதி கிடைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம்.